ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், நாளைக்கு 3 டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆக போகுது. என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து ஓபன் ஆக போகுது, யார் யாரெல்லாம் அதை புக் பண்ண முடியும், எப்படி புக் பண்ணணுன்ற எல்லா ப்ரொசீஜருமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ யாராவது நீங்க புக் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு டிக்கெட் புக்கிங்ல இருந்து லேட்டஸ்டா வரக்கூடிய ப்ரெஸ் அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனல்ல வர்ற வீடியோ நீங்க தரிசனம் பார்க்க போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன புக்கிங் ஓபன் ஆகுது அதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதாங்க. ஸோ இந்த வெப்சைட் தவிர வேற எந்த வெப்சைட்டுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிக்கெட் புக்கிங் டைம்ல நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் ஆக்டிவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேம் இதே மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து நமக்கு பேமெண்ட் போற வரைக்கும் போகும். அதுக்கு மேல வந்து நமக்கு எந்த ப்ரொசீஜருமே இருக்காது. ஸோ அதனால பார்த்து அவேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வெப்சைட்டோட லிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. திருமலையோட ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் வேணா நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன புக்கிங் அப்படின்றத நான் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் புக்கிங் என்ன அப்படின்னா, காலையில 10 மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு. இதோட புக்கிங் வந்து யார் யார் பண்ணலாம், என்ன ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல லாகின் வந்து பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் அப்படின்ற இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இப்போ கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் நமக்கு வந்து ஓபன் ஆகும். ஜூலை மாசம் வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் கிடையாது. மீதி நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓபன் வந்து ஆகும். மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம 2 பேருக்கு வந்து புக் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. புக்கிங் டைம் எவ்வளவு நேரம் இருக்கும் இந்த டிக்கெட்ஸ் அப்படின்னா, மேக்ஸிமம் 3 மினிட்ஸ், அதாவது 3 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் டைம் தான் இருக்கும். ஃப்ரீ அப்படின்றனால ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல எப்படி வந்து டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிறது, ஃபாஸ்டா எப்படி புக் பண்றது, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்து கூட உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் புக் பண்றதுல ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா லாஸ்ட் புக்கிங்ல உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஓட்டர் ஐடி ஆப்ஷன் நிறைய டிக்கெட்ஸ்க்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கீங்க. 300 ரூபா தரிசனத்துக்குமே ஆதார் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓட்டர் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னைக்கு ஓப்பன் ஆன ஸ்ரீ ஆர்ஜித சேவா டிக்கெட்டுமே உங்களுக்கு ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் ஆதார் கார்டு தான் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க பிரதர்ஷனம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு காலையிலேயே நம்ம சாமி பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வந்துடலாம். மற்ற எல்லா டிக்கெட்டை விட இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டிக்கெட்டா இருக்கும். உங்களால அங்க பிரதர்ஷனம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 புக் பண்ணலாம். ஒரு 4 பேத்துக்குலாம் ட்ரை பண்ணணும்னா 2 பேர் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆளாலே வந்து பண்ண முடியாது. ஸோ இது நீங்க கிடைக்கணும் உங்களுக்கு டிக்கெட் அப்படின்னா, எனக்கு இந்த டேட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எந்த டேட்டு கிடைச்சாலும் நீங்க, அதாவது நீங்க ஒரு டேட் இப்போ 10ஆம் தேதி நீங்க போலான் இருக்கீங்கன்னா 11ஆம் தேதியோ 12ஆம் தேதி கிடைச்சா கூட பரவாயில்லன்னு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஷார்ப்பா 10 மணி அந்த மாதிரி உங்களுக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். வர்ச்சுவல் கியூ அதிகமா இருந்துச்சுன்னா பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து குறையும். இந்த புக்கிங் நாளைக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு காலையில 10 மணிக்கு வந்து ஓபன் ஆகுதுங்க. அடுத்தது 11 மணிக்கு நமக்கு புக்கிங் இருக்கு. அது என்ன புக்கிங் அப்படின்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் டொனேஷனும் தர்ஷன் டிக்கெட்டும் அக்கமடேஷனும் ஓபன் பண்றாங்க. இது நம்ம எவ்வளவு டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடிய டொனேஷன் எல்லாமே திருமலைக்கு நம்ம உண்டியல்ல காணிக்கை எப்படி செலுத்தணுமோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்து கோவில்ல ரினோவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்துக்கு இந்த ஃபண்டு வந்து யூஸ் பண்றாங்க. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து மூலவரை போய் பக்கமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல நீங்க இருக்கீங்க. நானும் 2-3 வருஷமா எலக்ட்ரானிக் டிப்ல ட்ரை பண்றேன், இது வரைக்கும் எந்த சேவாலையுமே செலக்ட் ஆகல அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ரொம்ப பக்கமா பார்க்கலாம். குலசேகர படி வரைக்கும் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. மீதி எந்த தரிசனத்துல நம்ம போனாலுமே தள்ளிட்டு சில டைம் கூட்டமா இருக்கும், ரொம்ப நேரம் சாமி பார்க்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல நீங்க டொனேஷன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். ஸோ விஐபி தர்ஷன் மாதிரி தான் கொடுப்பாங்க. இது விஐபி பிரேக் தர்ஷன் தான். ஸோ நல்லா இருக்கும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆளுக்கு 10,000 டொனேஷன் பண்ணோம்னா 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் புக்கிங்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்.
10 வயசு 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை இதுல நம்ம கூட்டிட்டு போகலாம். இப்ப ஃபேமிலியில 2 பேர் வந்து ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க 2 பேத்துக்கும் நம்ம ஒரு 20,000 டொனேஷன் பண்ணி 1000 ரூபாய் பே பண்ணி தனியா டிக்கெட் வாங்கணும். அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு மேல யாருக்காவது டொனேஷன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் இதுல நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியும். இதுக்கு செப்பரேட்டா அக்கமடேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுவும் நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. இந்த டிக்கெட் பத்தி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட புக்கிங்ஸ் நாளை காலையில 11 மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்கங்க. ஸோ டொனேஷன் பண்ணிட்டு நீங்க 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து 3ஆவதா ஓபன் ஆகக்கூடிய புக்கிங் என்ன அப்படின்னா நமக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. இது வந்து மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மொத்தமா 3 மாசத்துக்கு சேர்த்து ஓபன் ஆகுது. இதுல சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில யார் யார் எலிஜிபிள் அப்படின்னா 65 வயசு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். ஆனா 65 வயசு ஆகியிருக்கணும். நிறைய பேர் நீங்க 65 வயசு முடிஞ்சதான் நீங்க அப்ளை போக முடியுமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸ்டார்ட் ஆனாலே தாராளமா போகலாம். 65 வயசு அதுக்கு மேல இருக்கக்கூடிய யாருமே இந்த கேட்டகரியில நீங்க போக முடியும். உங்க கூட வந்து உங்களோட டிபெண்டனோ இல்லைன்னா வந்து உங்களோட பையனோ பொண்ணோ நீங்க கூட்டிட்டு போகணும்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்களையும் உங்க கூட சேர்த்து புக் பண்ணும்போது அட்டண்டனா ஆட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் இப்போ மே மாசத்தோட புக்கிங் டைம்ல வந்து ஓட்டர் ஐடி ரிமூவ் பண்ணிட்டு ஆதார் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனால என்னன்னா நம்ம ஒரு தடவை இந்த தர்ஷன் பார்த்துட்டோம்னா திரும்ப நம்ம அதே ஆதார் நம்பர் வச்சு புக் பண்றதுக்கு 90 நாட்கள் டைம் எடுக்கும். ஸோ இந்த டைம் இந்த கேப் வந்து இருக்கும், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. பிசிக்கலி சேலஞ்ச் மாற்றுத்திறனாளிகள் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கூட ஒருத்தவங்களை கூட்டிட்டு போனாலும் தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம். இது இல்லாம பிசிக்கலி ஏதாவது வந்து உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு புக் பண்ணிக்கலாம். இந்த புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. ஃபுல்லா ஃப்ரீ காஸ்ட் தான், நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களோட ஆதார் கார்டு சீனியர் சிட்டிசனா ஆதார் கார்டை போட்டோ எடுத்து யார் சீனியர் சிட்டிசனோ அவங்களோட ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இதுவே மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா உங்களோட அந்த மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் கேசஸ்னா அதுக்கான அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஸ்கேன் பண்ணியோ இல்லைன்னா போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இதோட புக்கிங் எப்படி பண்ணணும்ன்றது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க, ரொம்ப ஃப்ரீ தான். ஸோ வயசானவங்க ஒரு 300 ரூபா கியூல இந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து போறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த தர்ஷன் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா திரும்ப போறதுக்கு 90 நாட்கள் ஆகும். ஸோ இந்த 3 புக்கிங் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஓல்டு வெப்சைட்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த லாகின் பண்ணி அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கும். நியூ வெப்சைட்ல நமக்கு பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன்ல டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஜூலை மாசத்துக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் கன்ஃபார்மா யாருக்காவது டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில நேரங்கள்ல 300 ரூபா தரிசனத்தோட குவாட்டா ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா வேற எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 500 ரூபா டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் கூட கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆஃப் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2023 ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ எல்லா நாளுமே முடிஞ்சுது. ஸோ அதனால இந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஸோ 2 பேர் போறீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும். 300 ரூபா தர்ஷனா நம்ம 600 ரூபா பே பண்ணுவோம். ஒரு எக்ஸ்ட்ரா 200 ரூபா நமக்கு அதிகமா வரும். பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபார்மான டிக்கெட்டு சேம் 300 ரூபா கியூ தான். தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்குமான வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.